லாஸ்ட் ஃப்ரைடே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போனாங்க. திரும்பியும் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுங்க. நம்ம முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் 83,360 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா பங்குச்சந்தை மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 82,980 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். இந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன். சந்தேகம் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ வந்து பாருங்கள். சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மூணுக்குமே 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் நான் ஒவ்வொரு நாளும் கொடுப்பேன். 100 நாள் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 80 நாள் வந்து டார்கெட் தாங்க ஹிட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போது 82,980 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்களா? நிச்சயமாக பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. ஆனால் ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்படி ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா அது பிரேக் அவுட் வந்து கிடையாது. நிச்சயமாக அது பிரேக் அவுட் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் திரும்பியும் உள்ளே வந்து போகிறாங்களா இல்லை கீழே வந்து போகிறாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு தான் ட்ரேடு வந்து பண்ணணும். திரும்பியும் உள்ளே வந்து வந்தாங்க. உள்ளே வந்து வந்துட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்பியும் கீழே வந்து வந்தாங்க. அப்படி கீழே வரும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சேஃபாக வந்து என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணி இந்த ஒரு பிரேக் அவுட்டில் வந்து நீங்கள் என்ட்ரி வந்து எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு நாளோ 2 நாளோ நடக்க போகிறது கிடையாது. இன்னும் 1000 நாட்கள் இதே மாதிரி தான் நடக்க போகுது. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் வந்து வரைஞ்சி அந்த பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னாலே அதே பாயிண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்பியும் கீழே வரும்போது இந்த டே லோவை பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு ட்ரேடை வந்து பண்ணணும். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போடணும். 1:2 வந்து டார்கெட் போடணும். அதாவதுங்க 1 மடங்கு நஷ்டம் வைக்கணும் அப்படின்னா 2 மடங்கு லாபம் வைக்கணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 10 நாள் ட்ரேடு பண்ணுறீங்க, 5 நாள் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, 5 நாள் லாஸ் கொடுத்துருச்சு. 1 மடங்கு நஷ்டம் வச்சு 2 மடங்கு லாபம் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க. 5 நாள் நஷ்டம் வந்து கொடுத்துருந்தாலும் 2 மடங்கு மீதி 5 நாள் வந்து லாபம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறனால லாபத்தில் தான் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜி இது மட்டுமே முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய வீடியோஸ் பாருங்கள், கற்றுக்கிட்டு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஒன்றை மட்டும் கற்றுக்கிட்டு அதை மட்டும் அப்ளை பண்ணி ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ஓகே, நிஃப்டிலேயே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன். கீழே வந்து ஓப்பன் ஆகிட்டு அதே பாயிண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்தாங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து போச்சுங்க. ஏன்னா உள்ளேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு உள்ளேயே ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு கீழே வந்தாங்க. நல்ல ஒரு பிரேக் அவுட். பேங்க் நிஃப்டி ரொம்ப ஈஸியான பிரேக் அவுட். நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே என்ட்ரி கொடுக்கணும், அவ்வளோதான். என்ட்ரி கொடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, டார்கெட் போடுவீங்க, 1:2 வந்து டார்கெட் வந்து போடுவீங்க. ஸோ அவ்வளோதாங்க, டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கும் இந்த இடத்துல. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் இப்படி தாங்க போச்சு. அதே மாதிரி அடுத்த வாரம் மண்டே மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்கறது, குரூப் நடத்துறது, இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, அதே மாதிரி ஞாயிறின் மகுடம், தஞ்சையின் வாசம், இந்த மாதிரி 5 புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த புத்தகம் வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையை பத்தி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் கத்துக்கணுமோ எல்லாமே கத்துக்குவீங்க. மனத்தளவுலையும் தயாரா இருப்பீங்க ட்ரேடு வந்து பண்றதுக்கு. பாகம் 1ல வந்து பங்குச்சந்தையை பத்தி பேசிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். பாகம் 2ல வந்து எல்லாமே அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்காகவே ஆசான் பாகம் 2 வந்து படிக்கலாம். நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க புத்தகம் படிக்க ஒரு 320 பக்கங்கள் அந்த மாதிரி வந்து வரும். ஆசான் பாகம் 3 பங்குச்சந்தையில் நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குதோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் தேவையில்லாமல் நஷ்டம் வந்து பண்ண மாட்டீங்க. லாபம் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. அந்த வழியில் வந்து போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ 3 புத்தகத்தையும் படிங்க. நிறைய அனுபவம் அதன் மூலியமாக கிடைக்கும். அதை வச்சு ட்ரேடு பண்ணுங்க, நிச்சயமாக லாபம் வந்து வரும். சரிங்களா? ஓகேங்க. அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வாங்காதவங்க ஃப்ரீ கோர்ஸுமே வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் 3 புக்கு வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குமோ என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பணும் அதை வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாங்க. ஓகே, முதல்ல நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட்டிங் இருந்து மேலே வந்து போச்சுங்க.
இப்போ லைட்டாக வந்து கீழே வந்து வந்திருக்காங்க. ஒரு வாரமாக வந்து கீழே வந்து வந்திருக்காங்க. ஒரு பெரிய டவுன்லாம் கிடையாது, ஆனால் கீழே வந்து வந்திருக்காங்க. இப்போ முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் 25,000. இந்த பாயிண்டை வந்து ஒன் டேல கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி திரும்பியும் கீழே வந்து வரலாம். அதாவது இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, இது வரைக்கும் கூட வரலாம் நிஃப்டி பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா மட்டும். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்க்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் 25,660 அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா நிஃப்டி புதிய உச்சத்தை தாண்டி புதிய உச்சத்தை தொடும். ஓகே, 1 ஹவரில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸில் கொடுக்கணும்னு எனக்கு தான் ஆசை, ஆனால் இங்கே இல்லை. இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம எடுத்துக்க முடியுங்க. 25,070 1 ஹவரில் திரும்பியும் இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா அடுத்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து வரலாம். நம்ம 5 மினிட்டில் மாற்றி வந்து வரைய முடியும். அதை நான் வரைஞ்சி காட்டுறேன். அதே மாதிரி 1 ஹவரில் ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 25,250. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் மார்க்கெட் 2 நாள் 3 நாள் போனதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் ஹைலாம் வந்து மாறிடுங்க. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் நாளைக்கு எப்படி ட்ரேட் வந்து பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ புள்ளிருங்க இருக்குது. நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 90 புள்ளி தான் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கும் குறைவாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒரு 50 புள்ளி தான் இருக்குது. அப்படிங்கிறனால முக்கியமான ப்ரீவியஸ் லோ 25,070ங்க. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 25,250 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். சரிங்களா, சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் 1 ஹவரில் இருந்து நம்ம பார்த்துடலாம். 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த பாயிண்ட் தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து இங்கேயுமே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால 82,320 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 82,780ங்க. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இன்னொரு சேனலுமே இருக்குது, ரைட்டர் மருது பாண்டியன் அப்படிங்கிற சேனல் வந்து இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய மோட்டிவேஷ்னலாக லைஃபுக்கு தேவையான விஷயங்களை வந்து போடுவேன். பங்குச்சந்தைக்குமே அது பயன்படும். அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை நான் கடைசியாக போட்டிருந்த வீடியோ இது வந்து பாருங்கள். உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கும். நீங்கள் புத்தகம் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காமலேயே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே புத்தகத்தை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டு அதை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி லைஃப்பை வந்து திரும்பியும் ஆரம்பிக்க முடியும். ஸோ டைம் இருந்தால் அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ரொம்ப குறைவான புள்ளிகள் தான். ஏன்னா இங்கேருந்து கீழே நல்லா வந்துட்டு அதே மாதிரி கீழே போயிருந்தாங்கன்னா நம்ம மாற்றி வந்து வரைகிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க, நல்ல ஒரு பயங்கரமான சைடுவேஸ்ங்க இந்த இடத்துல மட்டும். அதனால் நாளைக்கு இந்த ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்து வரலாம் 82,780. அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 82,310 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் டேலையுமே செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் வச்சு மாற்றி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பேங்க் நிஃப்டியில் மட்டும் கிடையாதுங்க, ஸ்டாக்லேயுமே இதே மாதிரி அனலைஸ் பண்ணி அதில் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். நீங்கள் ஸ்டாக்கில் வந்து 1 மினிட் 5 மினிட் வச்சா மட்டும்தான் பிரச்சனை, சீக்கிரம் பிரேக் அவுட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அதுவே ஒன் டே வீக்லி மந்த்லி கேண்டில் வச்சு ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் அந்தளவுக்கு வந்து வராது, வின்னிங் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், தொடர்ச்சியான லாபத்தையுமே அடைய முடியும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் பங்குச்சந்தைக்கு வந்து ட்ரேடு பண்ணுறதுக்காக மட்டும் வரலை, நீங்கள் பணம் சம்பாதிக்க வந்திருக்கீங்க. அப்போ எதுலலாம் பணம் வந்து சம்பாதிக்க முடியுமோ அத்தனை வழிகளையுமே போக பாருங்கள். ஒரு வழியை மட்டும் பிடிச்சிட்டு அதுக்கு வரமாட்டேதுன்னு சொல்லி நிற்காதீங்க, எல்லா வழிகளையுமே போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது செட் ஆகும்னு சொல்லியே தெரிய வரும். ஓகே, ஒன் டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு தேவையில்லைங்க இந்த ப்ரீவியஸ் லோ, ஏன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு எது முக்கியமான பாயிண்ட் பார்த்த உடனே கண்ணுக்கு தெரிகிறது இந்த ஒரு ப்ரீவியஸ் கைங்க. ஓகே, அதான் நம்ம வரைய போகிறோம். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டுங்க, அதான் நம்ம வரைய போகிறோம். நாளைக்கு 56,860 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 1 ஹவரில் பேங்க் நிஃப்டி மேலே வந்து வரலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 56,520 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம்.
5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல சேம் பாயிண்ட் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்க. மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஓனாக வந்து லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் போட்டுட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி மனசுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னதான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணாலும் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பொறுமையாக இருந்தால் தான் லாபம் வந்து கிடைக்கும். ஸோ என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பொறுமையோட கையை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒன்று ஸ்டாப் லாஸ் வரட்டும், இல்லை டார்கெட் வரட்டுங்க. சும்மா 200 ப்ராஃபிட்காக ட்ரேடு வந்து பண்ணாதீங்க, அது நிலைக்காது. கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பங்குச்சந்தையில் இதாங்க உண்மை. சும்மா நம்ம ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா சும்மா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே நாள் 2 நாளில் வந்து மொத்தமாக வந்து போயிடும். அப்படி தான் நிறைய பேருக்கு நடக்குது. அப்படிலாம் விடாதீங்க. ப்ராப்பராக ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக லாபம் வந்து வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.